எழுதுபவர்களை ஆதரிப்பது தமிழ்ச்சங்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது. நூலாசிரியரின் ஏற்புரை 5 மணித்துளிகள் மட்டும். தற்பொழுது முத்துமாரையன் ஐயா அவர்கள் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு சிறந்த ஆசிரியர். நாமக்கல் தமிழ்ச்சங்கம் அவருக்கு எழுத்து செம்மல் என்கிற விருதினை இன்று அளித்து பாராட்டுகிறது. மூவேந்தர் மடி மீது விளையாடி முச்சங்கங்களில் உறவாடி நாவலர் கரங்களில் நின்றாடி ஐவகை நலத்தின் அறுபொழுது அழகு செய்ய ஏழிசை எம்பை எண் திசை காற்று ஏற்றம் புரிய ஒன்பான் சுவை மிளிர பத்தெனும் பாவலகு புரிய நாடெல்லாம் வீடெல்லாம் நற்றமிழர் நாவெல்லாம் முழங்கி வரும் தாய்த்தமிழே பொதிகை மலை தெண்டலிலே பூத்தவளே பொழுதெல்லாம் யான் வணங்கும் தாய்த்தமிழே உனக்கு வணக்கம். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் என்றே என்ற இந்த மாலை பொழுதிலே இந்த இனிமையான அரங்கிலே பெரிய பல்கலைக்கழகங்களில் கூட இப்படிப்பட்ட ஒரு அழகான அருமையான ஒரு அரங்கம் இருக்க வாய்ப்பில்லை. ஐயா மருத்துவர் அவர்களுக்கு பாராட்டு. சேந்தமங்கலம் சாலையிலே குழந்தைவேல் ஐயாவுடைய மருத்துவமனையை பார்த்தவன் நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு போகிற வழியிலும் பார்ப்பேன். எங்கள் ஊரில் முத்துக்காப்பட்டியில் குழந்தைவேல் டாக்டரை பார்க்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அவரை நான் இங்கே இப்போ பல மேடைகளில் நாராயணமூர்த்தி கோபால் நாராயணமூர்த்தி அவர் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அந்த புலனத்தில் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி பார்த்து ஐயாவுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து ரசிப்பேன். ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு, ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு, ஒரு பொதுத்தொண்டு நாமக்கல் நகரம்னா குழந்தைவேல் ஐயா இது இல்லாமல் இருக்க முடியாது. தங்கம் மருத்துவமனை, அதில் சரவண ராஜகுமார் ராஜமாணிக்கம் பண்பலையில் நான் அந்த நேரத்தில் வீட்டில் இருப்பேன். பண்பலையில் அவர் என்ன புற்றுநோயை பற்றி என்ன சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு, ஏன்னா அது அனைவருக்கும் சொல்ல இன்னும் 4 பேர்த்துக்கு சொல்லலாங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மருத்துவமனையை நிர்வகித்து கொண்டிருக்கூடிய பெரிய சான்றோர் தான் ஐயா அவர்கள். இப்படி நேரில் ஐயாவிடம் பார்த்து பழகுகின்ற வாய்ப்பு இல்லைனாலும் கூட நான் எட்ட இருந்து அவரை பார்த்து, நான் இங்கே முத்துக்காப்பட்டியில் படிக்கும்போதே நல்ல நல்ல தமிழாசிரியர்களுக்கு தொண்டு செய்து அவங்க கூடவே இருந்து சாதாரண விவசாய வேளாண்மை குடும்பத்தில் பிறந்து எல்லாம் கடுமையாக உழைத்து அப்பா அம்மா படிக்கலை. ஆனால் நான் சுய முயற்சியின் அடிப்படையிலே படித்து முத்துக்காப்பட்டியில் அந்த முதல் செட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் செட்டு எஸ்எல்சி முடித்துட்டு நாமக்கல் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ். அந்த கல்லூரி நாட்களிலே வெற்றியோ தோல்வியோ அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்பேன். திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியிலே கல்லூரியில் முதல் மதிப்பெண். கட்டுரை போட்டி ஆங்கிலம் தமிழ் 2லுமே முதல் பரிசு. அதே போல் நடிப்பு போட்டியிலே கல்லூரியிலே 2ஆம் பரிசு. சேலம் அரசு கலைக்கல்லூரியிலே கவிதை போட்டியிலே 2ஆம் பரிசு. இப்படி தமிழுக்கும் எனக்குமான தொடர்பு நெருக்கமாகவே வளர்ந்து வந்தது. நம் மாவட்டத்தை சேர்ந்த சிலம்பொலி செல்லப்பன் ஐயா அவர்கள் இருக்கின்ற பொழுது அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் போய் அவர் எப்படி பேசுகிறார் என்பதையெல்லாம் பார்த்தேன். கற்றலின் கேட்டலை நன்று என்று சொல்வார்கள். அந்த வகையில் நாமக்கல் குளக்கரையில் கம்பன் கழகம் நடக்கும். தொடர்ந்து அது அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, கேட்டு மகிழக்கூடிய ஒரு இது எனக்கு இயற்கையாகவே இருந்தது. அந்த வகையில் எனக்கு தமிழின் மீது ஒரு தொடர்பு ஏற்பட்டதன் காரணமாக பிஏ ஆங்கிலம் முடித்த பிறகு எங்கள் ஊரிலேயே கலைமகள் கலைமன்றம் என்ற இலக்கிய மன்றத்தை, தமிழ் மன்றத்தை தொடங்கினேன். அப்போ எனக்கு மேசை கூட முளைக்கலை. மேசை முளைப்பதற்கு முன்பே எனக்கு தமிழின் மீது தீவிரமான ஆசை முளைத்து விட்டது. அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த பிறகு பள்ளியிலே ஆங்கில ஆசிரியராகவும் தமிழ் மன்ற பொறுப்பை என்னிடம் கொடுத்தார்கள். பட்டிமன்றம், கவியரங்கம், சொற்பொழிவு என்பதெல்லாம் கலந்து கொள்வது எனக்கு வாய்ப்பாக இருந்தது. பெயர் வைக்க சொன்னார். இவருக்கு என்னுடைய அக்கா பையனுக்கு கனவு ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் பெயரிட்டேன். அக்கா பொண்ணுக்கு என்ன பேர் வச்சேன்னா மங்கையர்க்கரசி. என் பொண்ணு இன்றைக்கி சுவிட்சர்லாண்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்களுக்கு எழிலரசின்னு பேர் வச்சேன். இப்படி யாராவது பெயர் வைக்க சொன்னால் தூய தமிழில் பெயர் வைப்பேன். எனக்கு எப்படி இந்த நல்லாசிரியர் விருது என்றால், என்னிடம் படித்த மாணவர்கள் எப்பொழுதுமே தோல்வி கண்டதில்லை. அதற்காக கலைஞர் ஆட்சி காலத்தில் மாநில நல்லாசிரியர் விருது கிடைத்தது. மாவட்ட சாதனை, மாநில சாதனை செய்திருக்கிறேன் ஆங்கிலத்தில். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, எடப்பாடியார் அரசாங்கம் என்னுடைய தமிழ் பணியை பாராட்டி தமிழ்ச்சம்பள விருது 2019 அளித்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு கூடிய சென்னை, எட்டயபுரம், பல ஊர்களிலெல்லாம் எனக்கு அழைத்து விருதுகள் வழங்கியிருக்காள். இன்றைக்கி நாமக்கல் தமிழ்ச்சங்கம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோபால நாராயணமூர்த்தியை பார்த்து பேசும்போது, ஏன் என்னை இணைத்துக் கொள்ளுங்களேன், பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிறேன், தருமபுரி கம்பன் கழகத்தில் இருக்கிறேன், சேலம் தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிறேன், இங்கே ஏன் நம்ம ஊர் பிறந்த ஊர் மண்ணின் மைந்தர்
அதே மாதிரி டிஎம் மோகன்கிட்ட, இப்போ நாமக்கல் கவிஞர் மன்றம்னு வச்சுக்கிறீங்க, என்னையும் சேர்த்துக்கூடாதா? நம்ம ஊர் தானே. இப்படி நீங்கள் எல்லாருமே இந்த அமைப்பில் சேர்ந்துக்கணும். ஐயா சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி. அதனால் தமிழ் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நான் இருந்துக்கிட்டு இருப்பேன். தமிழ் என்னை எப்படி வாழ வைக்கிறதுங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். 80 லட்சம் எனக்கு கிடைச்சது தமிழ் பற்று. துணைவியாரை கொண்டு போய் சுவிட்சர்லாண்டில் அங்கே போனால் மாஸ்டர் செக்கப்னு ஒன்று எடுத்துக்கிட்டு தான் போகணும். ஆனால் நான் அதை எடுத்துக்கிட்டு அந்த மருத்துவர் என்ன சொல்லிட்டார், தேவையில்லாமல் உங்களுக்கு சக்கரை மட்டும்தான் இருக்குதுன்ட்டார். அங்கே போனோன்னு பொண்ணு கேட்குறாங்க, எங்கே மாஸ்டர் செக்கப்? இல்லை, மருத்துவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. போய் அந்த மலைப்பிரதேசம், மலை மேலே தான் நாடே, மலைப்பிரதேசம். அங்கே போனோடனே இவங்களுக்கு சோடியம் இறங்கிடுச்சு, உடலில் அப்படியே பெரிய உடம்பாகுது. நடக்க சொன்னால் ஓடுறாங்க, ஒன்றும் நிதானம் இல்லை. மருத்துவமனையில் சேர்த்துட்டோம். ஒரு நாளைக்கு 2 லட்சம். 40 நாள் பொட்டாசியம் டெஃபிஷியன்சிங்கிறாங்க, கால்சியம் டெஃபிஷியன்சிங்கிறாங்க, ஒவ்வொரு டெஃபிஷியன்சியே சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு 2 லட்சம். 20 லட்சம் 40 லட்சம் ஆன பாடம் எனக்கு ஒன்றும் புரியல. போய் பொண்ணை பார்க்க போயிட்டு பொண்ணு வீட்டில் போய் நம்ம அவங்களுக்கு அவ்வளோ செலவு வச்சுட்டுமே, நான் யாருக்கிட்டையும் எப்பவும் கை நீட்டி வாங்கியா, எனக்கு அப்படி பிடிக்காது. மாப்பிள்ளைக்கு தொல்லை வச்சுட்டுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். தலை வணங்கி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். புலம்பெயர்ந்த இலங்கையை சேர்ந்த தாட்சாயினி என்ற ஒரு மருத்துவர் என்கிட்ட வந்து, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னாங்க. எஸ். ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னாங்க. எஸ் அப்படின்னு. ஐயா உங்கள்கிட்ட தமிழில் பேசலாமான்னாங்க. 10,000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊரில் வந்து நம்மக்கிட்ட தமிழில் பேசுகிறேன்னு சொன்னால் எங்கே பெரிய வாய்ப்பாச்சு. நீங்கள் யாருங்க? இலங்கை தமிழர், நான் புலம்பெயர்ந்தவங்க. எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சு, நாங்களாம் தப்பிச்சு வந்துட்டு அங்கே சுவிட்சர்லாண்டுக்கு. இங்கே எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சு இன்றைக்கி நான் இங்கே மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன் இவ்வளோ வருத்தமாக குந்திருக்கிறீங்கன்னாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம்னா நான்லாம் ஆசிரியர் எப்படி ஆகிறது அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வந்திருக்கீங்களா? நான் ஆமாண்ணே, அது கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன். கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்தோடனே மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு. எப்படி கொடுக்க முடியாது, நான் பார்த்துக்க, நீ கொடுங்க அப்படின்னாங்க. உடனே அந்த தலைமை மருத்துவர்கிட்ட பேசி, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன்ட்ட பேசி, அந்த 20 நாட்களுக்கான 40 லட்சம் சேங்ஷன் ஆகிடுச்சு. அடுத்து அங்கேயே அவங்களுக்கு இதய மருத்துவம் இல்லை, இத்தனை பிரச்சனை வந்த கூட இதயத்துக்கு போயிடுச்சு. அடுத்து மறுபடியும் தொடர்ந்து 20 நாட்கள் மருத்துவமனையில் இருக்காங்க. அதற்கான 40 லட்சத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நான் வீட்டை விற்றுருப்பேன். இந்த தமிழ் எங்கே இருந்தாலும் நம்மளை ஒன்றிணைக்கிறது பாருங்கள். புலம்பெயர்ந்த தமிழச்சி, நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, அவர் இப்படி சிரமப்படக்கூடாது, நம்ம இந்தியர் அப்படிங்கிற அந்த பற்று வந்தது பார்த்தீங்களா? இது அனைவருக்கும் வரணும். அதுதான் சாதி மதங்களை கடந்து நாம் எங்கே போனாலும், வெளிநாட்டுக்காரன் நீங்கள் யாருன்னு கேட்டால் அவனுடைய நாட்டை சொல்லுவான். நம்ம தான் வந்து எங்கள் தாத்தா குப்புசாமி, ராமசாமி, அது இதுன்னு நம்ம வரிசையாக சொல்லிகிட்டு இருப்போம். அதனால் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நடடா என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறீங்க. நான் தொடர்ந்து இந்த வரோன்னு தான் நினைப்பேன். ஆனால் வர இயலாத காரணம், எங்கே இருந்தாலும் நாமக்கல் தமிழ் சங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, என்ன செயல்பாடுகள் வந்து கோபால நாராயணசாமிகிட்ட நாராயணமூர்த்தி பேசிக்கிட்டு இருப்பேன். அவருடைய சகோதரர் யுவராஜ் அருமையான தொகுப்பாளர். இங்கே இருக்கிற தமிழ் அறிஞர்கள் எல்லாத்தையும் அரசு பரமேஸ்வரன் எல்லாரையும் நான் நன்கு அறிவேன். அதனால் அனைவரும் தொடர்ந்து தமிழ் இலக்கியம்தான் வாழ்க்கை, தமிழ் தான் நம்மளை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்பு வழங்கி அனைவருக்கும் நன்றி பாராட்டி வருவீர்கள். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல தமிழ் உணர்வாளரை இந்த மேடை இன்று சந்தித்தது